அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய அரசு ஆணைகள் நம்ம அப்லோடு பண்ணி நம்ம அந்த பிடிஎஃப் லிங்க்கை நம்ம கீழே கொடுத்துருவோம், எல்லாருக்கும் அது யூஸ் ஆகணும்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி தமிழக அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட ஒரு மிக முக்கியமான அரசு ஆணை என்ன அப்படின்னா, நம்மளுடைய கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு புதிய திட்டம் ஏற்கனவே இருக்குது. அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஆணைகளை இன்றைக்கி சிஎம் ஆஃபீஸ்லேருந்து அவங்க விட்டுருக்காங்க. அரசாணை நிலை எண் 760, நாள் இன்றைக்கி தான் 14/12/23. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, முதல்வரின் முகவரித்துறை மக்களுடன் முதல்வர் புதிய திட்டம் நடைமுறைப்படுத்துதல் ஆணை வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே உங்களில் முதல்வன் இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் விட்டு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இதனால் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீமில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுமக்களினுடைய கோரிக்கைகளுக்கு அவங்க இந்த மக்களின் முதல்வர் அந்த முகாமில் போய் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் மனுவாக கொடுத்தீங்க அப்படின்னா 30 நாட்களுக்குள்ளே அந்த குறை இது பண்ணப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க, நிவர்த்தி செய்யப்படும்னு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நமக்கு ஒரு இதுதான். நீங்கள் இந்த ஒவ்வொரு ஊரக கிராமப்புறங்களில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி கேம்ப் மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் அரசின் சேவைகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் பொதுமக்களுக்கு கிடைக்கணும், அதை உறுதி பண்ண வேண்டியது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய பொறுப்புன்னு சொல்லி நம்மளுடைய மாண்புமிகு சிஎம் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பல திட்டங்கள் கொண்டு வராரு. அதில் ஒரு முன்னெடுப்பாக அரசு துறைகளை பொதுமக்களுக்கு சேவை செய்கிற வகையில் மற்றும் ஒரு மைல்கல்லாக இந்த மக்களுடன் முதல்வர் அந்த திட்டத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு காமன் மேன் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போகிறதில்ல. அப்போ ஒரு காமன் மேனு அதிகமாக எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு அப்படின்னா, 13 அரசு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒரு காமன் மேன் அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை ஃபாலோ பண்ணி அவங்க அப்ளை பண்ணுறாங்க. வருவாய்த்துறை இந்த மாதிரி, அதாவது நம்மளுடைய இன்னும் நம்ம அடிப்படையில் என்ன தேவையோ நம்ம எங்கெல்லாம் போவோமோ அந்த 13 டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் ஒவ்வொரு துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரே கேம்பில் ஒரே முகாமில் மக்கள் தரக்கூடிய கோரிக்கைகளை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படுது. சரி, இது என்ன பிரச்சனை இருக்குது, எல்லாமே பண்ணுறதான அப்படின்னா இல்லை. 13 டிபார்ட்மெண்ட்டினுடைய துறைகளும் ஒரே குடையின் கீழே அப்படின்னா அந்த கேம்பில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருப்பாங்க. உங்கள் கோரிக்கையில் நீங்கள் எங்கே தரணுமா கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்கள்லேயுமே சிறப்பு முகாம் நடத்த வர்றாங்க. அப்படி கோரிக்கையை பெறப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனுக்கள் 30 நாட்களுக்குள்ளே சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவை வழங்கப்படும் சொல்கிறாங்க. இது 2 கட்டமாக நடக்கும். ஃபஸ்ட்டு கட்டமாக இந்த புயல் பாதித்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லையும் தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள் நடக்கும். ஸோ மொத்தமாக 1745 முகாம் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ புயலில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அடுத்த வருஷம் அடுத்த மாதம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த நகர்ப்புறங்கள் நடத்தப்படும் முடிவுற்ற பின்னர் அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள எல்லா இதுலேயுமே அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்னை சரௌண்டிங்கில் மட்டும் பண்ண போகிறாங்க. இதுக்கு என்னென்ன முகாம் அப்படிங்கிறது அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமாக ஃபாலோ பண்ண அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ அந்த முகாமில் பெறக்கூடிய எல்லா கோரிக்கை மனுக்களையும் மக்கள் பார்வைக்காக எல்லாரும் பார்க்கறதுக்காக
மக்களோட முதல்வர் அப்படிங்கிற ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி அதில் வந்து எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணி சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு ப்ராப்பராக வந்து அனைத்து ஆவணங்களையும் முகாம்லே பெற்று வந்து இது பண்ணணும் அப்படின்னும், மேலும் இணையவழி விண்ணப்ப முறை அப்படிங்கிறனால சம்மந்தப்பட்ட முகாம்லே விண்ணப்பத்தினை வந்து இணையவழியில் அப்டேட் பண்ணி அவங்களுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்ய இந்த இ-சேவை மையம் மூலமாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. முகாமில் வந்து வரக்கூடிய கூட்டத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு இதெல்லாமே வந்து எந்த குறைபாடுமின்றி செய்திட அனைத்து மாவட்டங்களுடைய காவல்துறை அவருக்கு ஹெட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேற்படி என்னைக்கு இந்த இது குறித்து ப்ராப்பராக இது குறித்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி இதை வந்து விளம்பர செலவு இதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு அரசு ஆணை விட்டுருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு கேம்ப் நடக்க போகுது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த முகாம் நடத்தும்போது அதுக்கு தேவையான செலவுகளை எப்படி வந்து கவர்மெண்ட் கொடுக்க போகுது அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இதோடைய இந்த சிஎம் இதோடைய இந்த கணிப்பொறி பிரிண்டர் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முகாமுக்கு 7 கம்ப்யூட்டர். அப்போ ஒரு மாவட்டத்திற்கு நாள் ஒன்றுக்கு 10 முகாம். அப்போ அதுக்கு என்ன வந்து அந்த கம்ப்யூட்டரை வந்து எங்கே யார் கொடுக்குறது, ஒரு தொகுப்புக்கு வழங்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னா 2124 ஒரு மாதத்திற்கு எல்காட்டு வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இதுக்கு தேவையான நிதி எங்கேருந்து வருதுன்னா மாவட்ட மின் ஆளுமை முகமை நிதி மூலமாக வந்து வழங்கப்படுது. அதே மாதிரி பிரிண்டர் முகாமுக்கு 5 வீதம், ஒரு மாவட்டத்திற்கு நாள் ஒன்றுக்கு 10 முகாம். அப்போது ஒரு முகாமுக்கு 5னா 10 முகாமுக்கு 50 பிரிண்டர். ஒரு மாவட்டத்திற்கு 10 முகாம்னா ஒரு நாளைக்கு 7 கணிப்பொறி வந்து ஒரு மாவட்டத்திற்கு நாள் ஒன்றுக்கு 10 முகாம் தான். அப்போ அது மாட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மாவட்டத்திற்கு நாள் ஒன்றுக்கு 10 முகாம். அப்போ முகாமுக்கு 5னா ஒரு நாளைக்கு 10 முகாம் 50 பிரிண்டர். இந்த மாதிரி வந்து இதுக்கு உண்டான தொகையையும் யார் கொடுப்பாங்கன்னா அந்த மாவட்ட மின் ஆளுமை முகாம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வாலண்டியர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு முகாமுக்கு 10 பேர், அவங்க ஒருத்தருக்கு எவ்வளோன்னா 100 ரூபா. அதாவது வாலண்டியர்னால் எந்த விதமானதும் வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு அவங்களுக்கு தரக்கூடிய ஸ்டைஃபன் அளவு 100 ரூபா. இதை யார் வழங்குறா அப்படின்னா நம்ம சிஎம் உடைய நிதி மூலமாக வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. அதுபோக முகாம் ஏற்பாடு இணைய சேவை நெட்டு யூஸ் பண்ணுறது, எழுது பொருட்கள், பேப்பரு, இந்த மாதிரி மனுக்கள் தரது போகிறது, பென்சிலு, பேப்பரு, பேனா, இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறதுக்கு அந்த உள்ளாட்சி அமைப்புகளோட நிதியை வந்து பயன்படுத்திக்கான்ட்டாங்க. அப்புறம் விளம்பரம் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட திட்டங்களின் விளம்பர செலவினங்களை மட்டும் அந்த எந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நான் சொன்னோம்ல 13 டிபார்ட்மெண்ட்டை விளம்பரம் பண்ணும்போது அந்த சம்மந்தப்பட்ட திட்டங்கள் விளம்பர செலவினங்கள் மட்டும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்போட நிதியிலக்கில் அது வரவும் போட்டிருக்காங்க. அடுத்த இ-சேவை பதிவு. முகாமில் உள்ள இ-சேவை மையத்தில் அந்த பதிவேற்றப்படும் மனுக்களுக்கான மொத்த கட்டணம் எவ்வளோன்னா 100 ரூபா அப்படின்னா அதில் 50 மட்டும் கட்டினா போதும். மீதி வந்து தமிழ்நாடு மின் ஆளுமை முகாம் மூலமாக ஆளுமை முகாம் கவர்மெண்ட்டு வழங்குவாங்க. அடுத்து இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கு சிறப்பு பணி அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள நில அளவை மற்றும் நிலவு திட்ட ஆணையகத்தின் இயக்குனர் அவர்கள் சம்பந்தப்பட்ட தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளை ஒருங்கிணைத்து முகாம்களில் அடிப்படை கட்டமைப்பை வசதிகளை உள்ளடக்கிய அனைத்து நிலையான ஏற்பாடுகளையும் உறுதி செய்ய வேண்டும். இதுக்கு வந்து யார் போட்டிருக்காங்க அப்படின்னா சிறப்பு பணி அலுவலராக சர்வே அண்டு செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டர் தான், அவங்கள தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க, அப்பாயின் பண்ணியிருக்காங்க சிறப்பு பணி அலுவலராக. ஸோ இந்த மக்களோட முதல்வருக்கான அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து தீர்வு முறைகளை கண்காணிக்க சிறப்பு அலுவலருக்கு முதல்வரினுடைய டிபார்ட்மெண்ட் வந்து அவருக்கு ஆணையிடப்படுகிறது சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஜிஓ. இந்த இது வந்து இனிமேல் தான் அவேர்னஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இது வந்து ஒரு காமனானது. உங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன தேவை, இந்த மாதிரி ரொம்ப நாள் உள்ள அந்த பிரச்சனைகளை
இந்த முகாம் என்றைக்கு நடக்குதோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் அங்கே போய் இதில் போய் உங்கள் மனுவை கொடுங்க. அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாத்துக்கும் இந்த மேட்டரை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா வந்து 30 நாட்குள்ளே குறைகள் தீர்வுன்னு சொல்கிறாங்க. அது வந்து சின்ன குறையோ பெரிய குறையோ இருக்கட்டும், ஆனால் 30 நாட்கள் தான் தீர்வு வந்தால் நமக்கு நல்லது தானே. ஸோ அதனால் 10க்கு ஒரு 2 இது நமக்கு நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆனாலும் நமக்கு லாபம் தானே. அதனால் தயவுசெய்து உங்கள் ஏரியாவில் உங்கள் சரௌண்டிங்கில் என்னென்ன தேவை, இல்லை இது போக உங்களுடைய பர்சனலாக என்ன தாண்டிகள் தேவை, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் கவர்மெண்ட்டு மூலமாக உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்குண்டான மனுவை நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. அதுக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு அதை வச்சு நம்ம 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோடு பண்ணுறோம். ஒரு 10 பேருக்கு போய் சேரட்டும், நல்லதானே. ஏன்னா இது வந்து இது வந்து வெளியே இன்னும் ரீச் ஆகணும் தான். இப்போ தானே விட்டுருக்காங்க ஜியோ. இனிமேல் இன்னும் இது பாப்புலர் ஆகும். அதனால் இந்த ஜியோ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த ஜியோவோட பிடிஎஃப்பை நான் என்கிட்ட கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.